அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் என்னென்ன ஃபிஷ் எடுத்திருக்கேன் அப்படின்னா மத்தி மீனும் அப்புறம் வந்து சின்ன ஒரு துண்டு மீனும் 2 மீனும் எடுத்திருக்கேன். அதில் வந்து தலை மட்டும் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து பரட்டி வச்சிடலாம். ஸோ அதுக்கு என்னென்ன நான் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மிளகு வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஜேபி ஃபிஷ் ஃப்ரை மசாலா. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு தெரியல. திருப்பூர், கோயம்புத்தூர் சைட்லலாம் கிடைக்கும். நீங்கள் எந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இஞ்சி பூண்டு வந்து நம்ம முழுசாகவும் நம்ம வந்து போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து முழுசாக போட்டுக்கிறேன். கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கனுக்கெலாம் நிறைய ஆட் பண்ணுவோம். மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணணும். வெங்காயம் வந்து ஒரு 4லேருந்து 5 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 100 கிராம் பேக்கெட். ஸோ இதில் வந்து ஒரு 3/4 ஆட் பண்ணிக்கிறேன். நான் செய்கிற இதே மெத்தட்லேயே செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறும் நம்ம மசாலாவை மட்டும் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணி செய்கிறத விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மசால் தூள். இதோட ஃப்ளேவர் வந்து மீனுக்கு எப்பயுமே சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் இங்கே ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு அந்த பைண்டிங்காக ஒரு 1லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம வந்து எல்லாத்தையும் கம்மியாக தண்ணியை ஊற்றி நம்ம வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் மீன் கூட ஒட்டாது. ஸோ அது மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். லெமன் ஊற்றுறத விட புளி வந்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம் ஃபிஷ் ஃப்ரைக்கு எப்பயுமே. அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வீடியோவில் காமிப்பேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கம்மியாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பவுலில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அந்த மிக்சியில் ஒட்டிகிட்டு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நம்ம கழுவிலாம் ஊற்ற வேணாம். அதை வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கும்போது அதோடு சேர்ந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும். அது ஒரு தனி ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மீனில் வந்து பெரட்ட ஆரம்பிச்சிடலாம். மீனில் என்ன பண்ணணும் தெரியுமா, அந்த மத்தி மீன் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்லிட் பண்ண தேவையில்லை. இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் வந்து முன்னாடி ஒரு 2 கட் பின்னாடி ஒரு 2 கட் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மீனில் வந்து என்ன பண்ணுறேன்னா நம்மளுக்கு தேவையான அந்த பேஸ்ட் போட்டுட்டு ரொம்ப ஜென்டிலாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா எல்லா மீனும் உடஞ்சிரும். வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். மீனோட எல்லா பக்கமுமே அந்த மசாலா வந்து ஒட்டி இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா மசாலாவோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மத்தி மீனில் நான் சொன்ன மாதிரி முன்னாடி 2 கட் பண்ணிவிட்டு பின்னாடி 2 கட் பண்ணிவிட்டு மசாலா வந்து போட்டு அதே மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம பாக்ஸில் வைக்கும்போது நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி மசாலா வந்து அந்த மீன் மேலேயே கொஞ்சம் அப்படியே தடவி விட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா அந்த மசாலாவோட ஒட்டி சூப்பராகவே வரும். ஸோ அவ்வளோதான், 2 மீனுமே மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதில் மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. இதை வந்து நம்ம மீன் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 2யுமே இப்போ வந்து நான் ஒரு 12 o'clock நான் வந்து மேரினேட் பண்ணுறேன். ஒரு 1:30 சாப்பிட்ணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்பவே சீக்கிரமாக உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிரும். ஸோ அவ்வளோதான், ஃபிஷ் ஃப்ரை வந்து முடிஞ்சிச்சு அதோட வேலை. தேங்காய் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா மீன் குழம்புக்கு. ஸோ தேங்காய் ஒரு ஓட்டிட்டு நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளி நம்ம வந்து அறுத்து அதில் சேர்த்திட்டு நம்ம அந்த தேங்காய் தக்காளி 2யுமே ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மீன் குழம்புக்கு இது தான். பார்த்திங்களா, நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி நான் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் புளி யாரும் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டாங்க. புளிப்பு வந்து ரொம்ப பிடிக்காது. ஸோ நான் ஒரு அளவுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம வந்து எடுத்து வச்சாச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்பு செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மண்சட்டியில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் அப்புறம் வந்து ஆயில் ரெண்டுமே ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நல்லெண்ணெய் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஜீரகமும் வெந்தயம் வந்து நம்ம போடணும். ஜீரகம் வெந்தயம் போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வரப்போ சின்ன வெங்காயமும் பூண்டு கொஞ்சம் நிறையாவே எடுத்து ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். நான் செய்கிற மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் நிறைய ஆட் பண்ணுறேன். ஏன்னா தக்காளி வந்து நான் அந்த அளவுக்கு வந்து ஒரு 4-5 தக்காளி ஆட் பண்ணியிருக்கனால இவ்வளோ நம்மளுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் தேவைப்படுது. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ரொம்ப கரிஞ்சிரலாம் வேணாம், இந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, தேங்காய், தக்காளி, புளி, இது 3யுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மசாலா கொஞ்சம் மீதி இருந்துச்சு பார்த்திங்களா, அதையும் நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். சொல்லியிருப்பேன் இந்த தேங்காய் கூடயே அந்த பேஸ்ட்டு போட்டேன்னு. ஸோ அதை நான் அப்போ போடல, நம்ம அப்படி போட்டும் அரைக்கலாம், அது வந்து நம்மளோட இஷ்டம் தான். அதுக்கப்புறம் வந்து அந்த அரைச்ச கலவை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அது நல்லா கொதி வந்து வற்றினதுக்கப்புறம் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து நல்லாயிரும். அதுக்கப்புறம் வந்து குழம்பு மசால் தூள் வந்து நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். என்னோடது வந்து கொஞ்சம் காரமாகவே இருக்கும், நாங்கள் காரமாக சாப்பிடுவோம். ஸோ அதனால் ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எல்லாத்தையும் போட்டு நம்ம தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் பார்த்திங்களா. ஸோ அப்போ வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டணும். நல்லா அந்த அந்த இது வந்து மூடி வந்து சரியாக எனக்கு குழம்பு மேலே வந்தனால நான் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தோட அந்த மூடியை போட்டு நான் கொதிக்க விட்டுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு கொதித்து எண்ணெயில் லைட்டாக உங்களுக்கு வந்து பிரிஞ்சு மேலே வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன், ஒரு 3-4 துண்டு தான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து நிறையா மீன் குழம்புல போட்ட மீன் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறையா. ஸோ அவங்களாம் வந்து நிறையா மீன் கூட போட்டுக்கலாம். நான் இங்கே சும்மா 4-5 துண்டு தான் போட்டிருக்கேன். ஸோ போட்டு மல்லித்தலையும் போட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஒரு 1 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த மண் சட்டியோட சூட்லேயே வந்து மீனெல்லாம் நல்லா வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.